எதர்ச்சியாக ஒரு நபரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரோடு நான் பேசிக்கொண்டிருந்த வேளையிலே அவர் என்னிடத்திலே சொன்ன ஒரு விடயம் என்னுடைய மனதினுடைய ஆன்மீகத்தை ஒரு கணம் புரட்டி போட்டு விட்டது. அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், நான் இன்று பார்க்கின்றேன் என்றால், நான் இன்று உங்களோடு பார்த்து பேசுகின்றேன் என்றால், எனது பார்வைக்கு காரணமாக இருக்கின்றது ஒரு 19 வயது நிரம்பிய ஒரு பாடசாலை மாணவி. குருநாகல் மாவட்டத்திலே ஒரு சிறிய ஒரு கிராமம், ஏழை குடும்பம், சாதாரண தொழில் செய்கின்ற ஒரு தகப்பன், ஒரு தாய், அவருடைய சகோதரி என்று 2 மகள்களுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்த ஒரு குடும்பத்திலே இந்த வியங்கனா அபேசிங்க என்கின்ற ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி தனது உயர்தர பரீட்சையிலே நிறைவு செய்து பரீட்சையினுடைய பெறுபவர்களுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த மகள் 2023ஆம் ஆண்டு புற்றுநோய் காரணமாக தனது சகோதரிக்கும் தனது அன்பான தந்தைக்கும் தாய்க்கும் பிரியாவிடை கொடுக்கின்றாள். வியங்கனா அபேசிங்க வெறுமனே 19 வயது நிரம்பிய இந்த பாடசாலை மாணவி தன்னுடைய உயிலிலே எழுதி வைக்கின்றாள், நான் இறந்த பிற்பாடு எனது உடலினுடைய பயன்படுத்தக்கூடிய அனைத்து பாகங்களையும் நான் தானம் செய்கிறேன். என்னோடு பகிர்ந்து கொண்ட நபர், நான் இன்று உங்களை பார்க்கின்றேன், எனது பார்வைக்கு காரணமாக இருக்கின்ற அந்த சகோதரியை, எனது குடும்பம், எனது உறவுகள், அந்த சகோதரிக்காக நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அந்த சகோதரியினுடைய குடும்பத்திற்காக நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வியங்கனா செய்த விடயம் வெறுமனே சாதாரண விடயம் அல்ல. அந்த மகளினுடைய நீங்கள் வரலாறை எடுத்து பார்த்தால் 2023ஆம் ஆண்டு எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு விடயம். யாரென்றே தெரியாது எங்கோ வாழ்ந்த ஒரு மாணவி எதிர்பார்க்காத ஒரு தருணத்திலே தனது உயிரை இந்த உலகிற்கு பிரியாவிடை கொடுத்தாலும் அந்த மாணவியினுடைய 7 பாகங்கள் 7 நபரை இன்று வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இது சாதாரண விடயம் அல்ல. இதை நாங்கள் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஒரு மறு திருப்பு முனை, ஒரு புரட்சி. தனது உயிர் இந்த உலகிற்கு பிரியாவிடை கொடுத்தாலும் இன்னொரு நபரை இறந்தும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள் இந்த வியங்கனா. நம்மோடு வாழ்கின்ற ஒரு மாணவி, நம்மோடு வாழ்ந்த ஒரு மாணவி, 19 வயது நிரம்பிய ஒரு பாடசாலை மாணவி. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி, இன்றைய முதலாம் வாசகம், நாங்கள் பயணிக்கின்ற இந்த திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு விடுக்கின்ற அந்த அழைப்பு அதுதான், மனமாற்றம். எவ்வாறான ஒரு மனமாற்றம் என்றால், எசாயா புத்தகம் 1ஆம் வாசகத்திலே நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் என்னும் துளிர் உயிர் விடும். ஈசாய் என்பது எபிரேய மொழியிலே கெஸ்தா அல்லது எரேயின் என்று பொருள்படும். கெஸ்தா என்பதனுடைய அர்த்தங்கள் பல உண்டு. அது ஒரு அடிமரத்தினுடைய பகுதி என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் வெட்டப்பட்ட ஒரு மரத்தினுடைய ஒரு பகுதி என்று கூட சொல்லலாம். இந்த எபிரேய மொழியிலே கூறப்படுகின்ற இந்த கெஸ்தா என்கின்ற இந்த வார்த்தையானது நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால்,
வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டு எதற்குமே உதவாத ஒரு வெட்டப்பட்ட மரத்திலிருந்து ஒரு புது வாழ்வு, ஒரு புது உயிர், ஒரு மீட்பு கிடைக்க முடியுமா? எசாயா புத்தகத்திலே கொடுக்கப்படுகின்ற அந்த சுருக்கம் அதுதான். ஒதுக்கப்பட்ட ஒரு மரத்தினுடைய, வெட்டப்பட்ட, யாருமே கணக்கெடுக்காத, உதறி தள்ளப்பட்ட ஒரு மரத்தினுடைய பகுதியிலிருந்து ஒரு புதிய வாழ்வு பிறக்க முடியுமா? நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் நமக்கு கொடுக்கின்றார். பாலை நிலத்திலே குரல் ஒன்று கேட்கிறது. பாலை நிலம் என்பது நானும் நீங்களும் வாழ முடியாத ஒரு சூழல். அங்கு வெயில், வெப்பம், சூடு, மனிதர்களுடைய வாழ்விற்கு, மனிதர்களுடைய வாழ்வு வாழ முடியாத ஒரு பகுதியிலே ஒரு ஒளி சத்தம் கேட்கிறது. ஆன்மீக பகுதியிலே பாலை நிலம் என்பது கடவுள் மனிதரோடு உறவாடுகின்ற ஒரு இடம். மனித கண்ணோட்டத்திலே மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழலிலே கடவுள் உறவாடுகின்றார் மனிதரோடு. அதைதான் இன்றைய நற்செய்தியிலே பாலை நிலத்திலே குரல் ஒன்று கேட்கிறது. வழியை ஆயத்தப்படுத்துங்கள், மனமாறுங்கள். பிரியமானவர்களே, பாலை நிலம், வெட்டப்பட்ட இந்த ஈசாய் என்கின்ற இந்த மரம், இவைகள் தருகின்ற செய்தி என்ன? இவைகள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்ன? மனிதருடைய கண்ணோட்டத்திலே உறவுகள் இன்றைய நாளிலே, இன்றைய சூழலிலே தேவை இல்லை என்கின்ற ஒரு போக்கு. நான் உழைக்கின்றேன், எனக்கு போதுமான வருமானம் வருகின்றது, எனது குடும்பம், எனது வாழ்வு, எனது பிள்ளைகள், நான் என்கின்ற சுயநல பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும், உறவுகள் இன்று நமக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான வருமானம் இருக்கின்றது, எனக்கு தேவையான ஆடைகள் இருக்கின்றது, எனக்கு தேவையான தொழில் இருக்கின்றது, எனக்கு போதுமான எல்லாமே இருக்கின்றது. நான் ஏன் அடுத்தவரை நாடி இருக்க வேண்டும்? நான் ஏன் அடுத்தவரை கணக்கெடுக்க வேண்டும்? நான் ஏன் அடுத்தவருடைய உறவிற்காக அலைய வேண்டும்? எனக்கு போதுமானது என்னிடம் இருக்கின்றது, எனது வாழ்வை நான் கொண்டு போவேன் என்று சுயநல பாதையிலே பயணித்துக் கொண்டிருந்த நானும் நீங்களும் எதிர்நோக்கிய இந்த இழப்பானது, இந்த இயற்கை அனர்த்தமானது நமக்கு ஒரு அழகிய பாடத்தை எடுத்து விட்டு சென்று விட்டு இருக்கின்றது. நாங்கள் எதிர்நோக்கிய, நாங்கள் முகம் கொடுத்த இந்த வெள்ளப்பெருக்கானது, இந்த சூறாவளியானது நமக்கு கொடுக்கின்ற பாடமும் அதுதான். அந்த சூறாவளி நம்மிடத்திலே பணம் இருக்கின்றதா, காசு இருக்கின்றதா, சொத்து இருக்கின்றதா, அல்லாவிட்டால் இந்த குடும்பம் அந்த குடும்பத்தோடு கதைக்காதா, இவர்கள் அவர்களை மன்னிக்க மாட்டார்களா, இந்த குடும்பம் அவர்களோடு உறவில்லையா என்று பார்க்கவில்லை. அது எல்லோரைக்குமே ஒரு அடி கொடுத்து விட்டது. அங்கு சாதி, மதம், இனம் எதுவுமே கிடையாது. வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது. இன்றைக்கு 350 மனிதர்கள், நம்மோடு வாழ்ந்த உறவுகள், உங்களோடு இருந்த உறவுகள் உயிரோடு இல்லை. பிரியமானவர்களே, இந்த இழப்பை நாங்கள் முகம் கொடுக்கின்ற பொழுது நமது நாடு, பல மக்கள் இன்று ஒன்று சேர்ந்து எல்லோருக்குமே உதவுகின்றார்கள். நானும் நீங்களும் நம்மால் முடிந்த ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவியை இந்த இழப்பிலே பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் செய்கின்றோம். நாங்கள் செய்கின்ற பொழுது சாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, இனம் பார்க்கவில்லை. நான் அவர்களோடு கதைப்பது இல்லை, நான் அவர்களை மன்னிப்பது இல்லை, அந்த குடும்பம் இந்த குடும்பம் எங்கள் 2 பேருக்கும் உறவு இல்லை என்று நாங்கள் எதுவுமே பார்க்கவில்லை. அவர்கள் இழந்து விட்டார்கள். எனக்கும் அவர்களுக்கும் பகை. ஆனால் இன்று இந்த இழப்பினூடாக அந்த குடும்பம் இன்று அவர்களது உறவை இழந்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் நமது இருமாப்பில் இருந்து நாங்கள் விலகி போய் நானும் நீங்களும் நம்மால் முடிந்த ஏதோ ஒரு உதவியை செய்கின்றோம். இதுதான் மனமாற்றம். இதைதான் இன்றைய நற்செய்தி, இதைதான் இன்றைய முதலாம் வாசகம், இதைதான் இன்றைய 2ஆம் ஞாயிறாகிய திருவருகை காலம் நமக்கு விடுக்கின்றது. மனமாற்றம். எவ்வாறு கடவுள் பாலை நிலத்தில் மனிதரோடு உறவாடுகின்றாரோ, ஏனென்றால் பாலை நிலம், நான் சொன்ன மாதிரிக்கு கடவுள் மனிதரோடு பேசுகின்ற ஒரு இடம்.
நமது வாழ்விலே நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இழப்புக்கள் இவை எல்லாமே ஒரு பாலைவன அனுபவம். இந்த பாலைவன அனுபவத்திலே கடவுள் நம்மோடு உறவாடுகிறார் என்பதுதான் இன்றைய திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தி. பாலைவன அனுபவம் ஒரு ஆன்மீக மாற்றத்தினுடைய ஒரு மறு திருப்பு முனை. என்னுடைய பாலைவன அனுபவம், உங்களுடைய பாலைவன அனுபவம், உங்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற இழப்புகள், உங்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற உறவு முறிவுகள், உங்களுடைய வாழ்விலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற நான் என்கின்ற அகந்தை, இவற்றின் ஊடாகத்தான், இந்த பாலைவன அனுபவத்தின் ஊடாகத்தான் கடவுள் மனமாற்றம் என்பதை நமக்கு தருகின்றார். நானும் நீங்களும் அனுபவிக்கின்ற இந்த பாலைவன அனுபவத்திற்குள்ளே பலவிதமான உணர்வுகள் இருக்கின்றது. அங்கு பாசம் இருக்கின்றது, அங்கு சோகம் இருக்கின்றது, அங்கு கவலை இருக்கின்றது, அங்கு தனிமை இருக்கின்றது, அங்கு ஏக்கம் இருக்கின்றது, அங்கு என்ன நடைபெறுகின்றது என்ற கேள்விக்குறி இருக்கின்றது. இந்த அனுபவத்தின் ஊடாகத்தான் கடவுள் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற செய்தியை இன்றைய நாளிலே அவர் நமக்கு கொடுக்கின்றார். பிரியமான உறவுகளே, வியங்கனாவை போல நானும் நீங்களும் ஒரு மனமாற்றத்திற்குள்ளே, நமது பாலைவனத்திற்குள்ளே கிறிஸ்துவை வரவேற்கின்ற கிறிஸ்தவ குடும்பமாக, கிறிஸ்தவ கணவராக, கிறிஸ்தவ மனைவியாக, கிறிஸ்தவ பங்கு மக்களாக நாங்கள் மனமாறுவதற்கு இன்றைய திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.